வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு 2 புதிய அறிவிப்பு இப்போ மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டம் மூலிமா அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரை விவசாயிகளுக்கு 19 தவணைகள் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 19வது தவணை வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த 20வது தவணை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்க அடிப்படையில் இப்போ கொடுக்கக்கூடிய 20வது தவணையில் தொகை உயர்வு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 19வது தவணை வரையும் ரூபாய் 2000 வரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த 20வது தவணைக்கு 3000 ரூபா பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றின ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்குதா, அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசுலேருந்து தெரியப்படுத்தியிருக்காங்களா, எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை அப்படிங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவலை நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடந்த 19வது தவணை பார்க்க போனால் ரூபாய் 2000 தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த 20வது தவணை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. வரக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகுதி உள்ள விவசாயிகளுக்கான பெயர் பட்டியல் வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள்லையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் தொகையானது இந்த விவசாயிகளுடைய வங்கி அக்கௌண்ட்டில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பை மத்திய அரசுலேயும் தெரியப்படுத்துறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. எனவே எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து இந்த 20வது தவணை எப்போ வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் தெரியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த 20வது தவணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபா வரையும் உயர்த்தி கொடுக்க போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒரு ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்க அடிப்படையில் அதுக்கான முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இதுவரை அது மத்திய அரசுலேருந்து எதுவும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலை. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வரலை. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சமூக வலைத்தளங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அந்த 20வது தவணைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வாரம் 2வது வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபா தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன செஞ்சால் அந்த பிஎம் கிசான் திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியும், யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாருக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும், என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானில் நான் போட்ட வீடியோக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.